அம்மு பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருங்க, எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. நிறைய பேர் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்லையாக இருக்கட்டும், இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து சொல்கிறது, சிஸ்டர் எனக்கு நிறைய கடன் இருக்குது, கடன் அடைக்கிறதுக்கு நான் இன்னொரு கடன் வாங்குகிறேன், எவ்வளோ சம்பாதிச்சாலும் எல்லாம் கடன்லேயே போயிடுது, சம்பாதிக்கிற ஆசையே போயிடுது, எனக்கு எப்படி பாசிட்டிவாக இருக்கிறதுனே தெரியல. சில நாள் நீங்கள் சொல்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கு, திரும்பவும் என்னால் அந்த பாசிட்டிவிட்டியோட அந்த விஷயங்களெல்லாம் தாண்டி வர முடியல, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறீங்க இல்லையா? ஸோ நிஜமாக சொல்கிறேன், இதெல்லாம் வந்து எனக்கும் ஃபீல் ஆகிருக்கு. ஏன்னா ஒரு 4.5 years 4.5 வருஷம் 4.25 வருஷத்துக்கு முன்னாடி நானும் இது எல்லாமே ஃபீல் பண்ணியிருக்கேன். டிப்ரெஷனு, ரொம்ப கோவறது, ஸ்ட்ரெஸ் ஆகுறது, அதே மாதிரி நம்ம ரொம்ப வந்து டவுன் ஆகிட்டோம், ஃபினான்ஷியல் நம்ம ரொம்ப டவுன் ஆகிட்டோம், யாருமே நமக்கு ஹெல்ப்புக்கு இல்லை. ஸோ இந்த பொசிஷன்லேருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது எதுவுமே தெரியாமல் பிளாங்காக தான் நான் வந்து இருந்திருக்கேன். நிறைய நாள் எனக்கு தூக்கமே வராது. கிட்டத்தட்ட ஒரு 2 நாளைக்கு மேலே நான் தூங்காமல்லாம் இருந்திருக்கேன். ஒரு செகண்ட் கூட எனக்கு தூக்கம் வராது. 2 days தொடர்ந்து கிட்டத்தட்ட 48 மணி நேரம் தூங்காமல் இருந்தால் நமக்கு கண் லைட்டாக உறுத்து ஏதாவது பண்ணல, அது கூட எனக்கு பண்ணாது. ஸோ இப்போ தான் எனக்கு தோணுது, அப்போ நம்ம எந்தளவுக்கு ஹெவி ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருக்கோம் அப்படின்றது. சரிங்களா? ஸோ அதுலேருந்துலாம் நான் விடுபட்டு வெளியே வர்றதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த 5 முக்கியமான விஷயங்களை நான் எனக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அது நிறையா பேர் எனக்கு காண்டாக்ட் பண்ணுறவங்களுக்குலாம் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். 5 நான் நிறையாவே சொல்கிறேன். ஆனால் இது ஒரு வீடியோவாக கொடுத்துட்டோன்னா நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல கவலைப்படாதீங்க, எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் உங்களால் வெளியே வர முடியும். நான் அப்படி தான் வெளியே வந்தேன். இன்றைக்கி என்னோடய கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நல்ல ஃபினான்ஷியல் க்ரோத்தை நோக்கி நான் போயிட்டுருக்கிறேன். இன்னும் கண்டிப்பாக சொல்கிறேன், அடுத்த ஒரு 3 வருஷத்தில் நான் சொந்தமாகவே வீடு வாங்குவேன், இல்லை வீடு கட்டுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் நடக்கும், அதை நோக்கி நான் போயிட்டுருக்கேன். ஸோ என்னோடய ஃபினான்ஷியல் க்ரோத் இன்றைக்கி நல்லா இருக்கிற மாதிரி உங்களுக்கும் கண்டிப்பாக கடனெல்லாம் அடைஞ்சு நீங்களும் ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீங்க. ஸோ இந்த 5 முக்கியமான ஸ்டெப்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். நான் என்ன பண்ணேனோ அதை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணுங்கள். முதல் விஷயம், என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் பண்ணது, ஸ்பிரிச்சுவலாக நிறைய விஷயங்கள் பண்ணேன். புரியுதுங்களா? ஸ்பிரிச்சுவலாக ஒரு வாரத்தில் 7 நாள் இருக்குன்னா நான் 4 நாள் 3 நாள் கண்டிப்பாக 3 days நான் கோயிலுக்கு போயிடுவேன். ஓகேவா? இப்போ வந்து வாரத்துக்கு 1 நாள் தான் போக முடியுதுனால, ஏன்னா இப்போ வந்து நமக்கு அந்த கஷ்டம்லாம் இல்லை, அதனால் கொஞ்சம் அப்படியே கம்மி பண்ணிவிட்டேன். 1 நாள் நான் போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வாரத்துக்கு 3 நாள் கோயிலுக்கு போயிடுவேன். காலையில் வந்து 4:30 மணிக்கு முன்னாடி எழுந்திரிச்சு 5:15 தான் மேக்ஸிமம் டைமே நான் பிரம்ம முகூர்த்த விளக்கு போட்டு ப்ரேயர் பண்ணி எனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் பிரபஞ்சத்தில் கேட்டுருவேன். காக்காக்கு தினமும் காலைல நான் சாதம் வைப்பேன். சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு தான் நான் பச்சை தண்ணியே குடிப்பேன். காலைல சூரியன் உதிக்கும்ல, அப்போ வரைக்கும் நான் வந்து தண்ணி விழுங்க மாட்டேன். ஸோ சூரியனுக்கு முன்னாடி தண்ணி வச்சுட்டு அந்த மாதிரி ப்ரேயர் பண்ணிவிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு தான் நான் வந்து பச்சை தண்ணி கூட நான் குடிப்பேன். இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலாக என்னை எந்த அளவுக்கு கனெக்ட் பண்ணிக்கணுமோ, கரெக்டாக விரதம் இருக்கிறது, குலதெய்வம் பூஜை வந்து வெள்ளிக்கிழமை குலதெய்வ பூஜை பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஸ்பிரிச்சுவலாக என்னை கனெக்ட் பண்ணும்போது நிஜமாகவே சொல்கிறேன், என்னோட கஷ்டத்துலேருந்து நிறைய தீர்வுகள் எனக்கு கிடச்சிச்சு. ஆட்டோமேட்டிக்காகவே வந்து இது இந்த சொல்யூஷன் வந்து நம்மளை தேடி வரும்ல. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், நிறைய தடைகள் இருக்கும்ல, அதெல்லாம் எனக்கு வந்து விலகி போனதுக்கு முதல் ரீசனே ஸ்பிரிச்சுவலாக நான் கடவுளை நம்பினது தான். ஏன்னா மனுஷங்களை நம்புற மாதிரி நான் இல்லை, இதுக்கப்புறம் நான் யாரையும் நம்பவும் போகிறதில்ல. நீங்களும் தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் எந்த ஒரு ரிலீஜனாக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு நீங்கள் ரொம்ப டவுனாக இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப கடனில் இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பண்ண வேண்டியது உங்களோட கடவுளில் கூட நீங்கள் க்ளோஸ் ஆகிக்கணும். அது கண்டிப்பாக நீங்கள் பண்ணியே ஆகணும். அதை தயவு செஞ்சு எல்லாருமே பண்ணுங்கள். ஓகேவா? 2வது முக்கியமான விஷயம் பாசிட்டிவிட்டி. என்னால் முடியும்னு சொல்லி நான் 100% என்னை நம்பினது. எல்லாருமே என்னை வந்து 0ன்னு சொன்னாங்க, அவ்வளோதான் இது வந்து தேராத கேஸு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒதுக்கி வச்சாங்க. ஒரு ஃபங்க்ஷன்னா கூட எதுவுமே என்னை இன்வைட் பண்ண மாட்டாங்க. எப்போது ஒரு 3 years 4 years முன்னாடி சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது நான் நம்பிக்கை வச்சது நானும் என்னோடய ஹஸ்பண்டும் மட்டும்தான். இல்லை, நம்மளால் முடியும், இதையும் தாண்டி இதுக்கப்புறமும் நம்மளால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு 4 yearsக்கு முன்னாடி கையில் வந்து ₹1 கூட சேவிங்ஸ் இல்லாமல் இருக்கும்போதே நாங்கள் பிளான் பண்ணது, இந்த வருஷம் வீடு கட்டணும், இப்படி ஒரு பெரிய வீடு கட்டணும். எங்களுடைய ட்ரீம்ஸ் வந்து நாங்கள் சுருக்கிக்கலை. இல்லை எல்லாமே போயிடுச்சு, ஒரு பைசா கூட இல்லை, அப்போ வந்து நம்ம வந்து அவ்வளோதான், சும்மா நம்ம ஒரு 2 ரூம் கட்டினா போதும், நம்ம பசங்களை வந்து சும்மா நார்மலாக ஏதோ ஒரு ஸ்கூலில் படிக்க வச்சா போதும், இல்லை நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் இது பண்ணால் போதும்னு என்ன பண்ணிக்கல, அடுத்தவங்க சொல்கிற நெகட்டிவிட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் எங்களோட லைஃப் ஸ்டைலோட ட்ரீமை சுருக்கிக்கலை. அந்த பாசிட்டிவான வேலை தான் கற்பனை பண்ணோம், அந்த பாசிட்டிவ் நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எங்களுடைய ஸ்ட்ரென்த்தே வந்து பாசிட்டிவிட்டி. 2வது முக்கியமான விஷயம் சொல்கிறேன். 3வது முக்கியமான விஷயம் என்னென்னா, எதில் சம்பாதிக்க முடியும்னு தேடுங்க ஃபஸ்ட்டு. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
தேடணும்ல. இப்போ நம்ம ஒரு கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னா ஹஸ்பண்ட் வாங்குற சம்பளம் நமக்கு வந்து செட் ஆகலை, வாங்குற சம்பளம் பத்தலைன்னா நம்ம என்ன பண்ணணும், வீட்டில் உட்காந்து யோசிக்கக்கூடாது. என்னால் என்ன பண்ண முடியும், நான் படிச்சிருக்கேனா, நான் ஒரு டீச்சர் வேலைக்கு போய் மாதம் ஒரு 5000 7000 கிடைக்குமா, ஒரு 10,000 கிடைக்குமா, எனக்கு டைலரிங் தெரியுமா, அப்போ நான் கடையில் போய் வேலை பார்க்கலாமா, இல்லை எனக்கு வந்து சமைக்க தெரியுமா, அப்போ எங்கேயாவது நான் போய் ஒரு ஹவுஸ் கீப்பிங் வேலையோ இல்லை ஒரு குக்கிங் வேலையோ நான் பார்க்க முடியுமா, இல்லை நான் வந்து ரொம்ப ஒரு 12th தான் முடிச்சிருக்கேன், ஒரு அண்டர் கிராஜுவேட் தான் பண்ணியிருக்கேன்னா பரவாயில்ல, ஒரு ப்ளே ஸ்கூலில் கூட என்ன பண்ணலாம், நம்ம ஒரு வேலைக்கு போகலாம். ஸோ நமக்கு எங்கெங்கே வேலை கிடைக்கும், இல்லை படிக்கவே இல்லைன்னு நினச்சா கூட நீங்கள் ஒரு கடையில் ஒரு ஷாப்பில் போய் வேலைக்கு போகலாம், ஒரு ஜுவல்லரி கடையில் போய் வேலைக்கு போகலாம். வேலைங்கிறது வீட்டை தாண்டினீங்கன்னா நிறைய வேலைகள் இருக்கும். ஸோ ஃபினான்ஷியலி நம்மளோட க்ரோத் பண்ணியே ஆகணும். நம்மளோட கடவுளை மட்டும் வேண்டிக்கிட்டு பாசிட்டிவாக வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டே இருந்தால் கிடச்சிருமான்னா கிடைக்காது. நம்ம வந்து ஃபிசிக்கலும் என்ன பண்ணணும், மூவ் பண்ணணும். நமக்கு எங்கே கிடைக்கும், என்ன கிடைக்கும், நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணணும். இது 3வது விஷயம் நான் ஃபாலோ பண்ணது. ஸோ 4வது முக்கியமான விஷயம் என்னென்னா, எப்போ நான் நஷ்டப்பட்டேனோ அப்போத்துலேருந்து நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, பணத்தோட மதிப்பை வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து பணத்தை விட பர்சன்ஸோட மதிப்பை தான் அதிகமாக நினைப்பேன், வேல்யூ பண்ணுவேன். அதாவது இல்லை பணம்லாம் என்னங்க இன்றைக்கி சம்பாதிச்சிக்கலாம், நாளைக்கு வரும், மனுஷங்க வந்து கிடப்பாங்களா அப்படின்னு நான் நினைப்பேன்ல. ஸோ இது வந்து தப்பு. அது தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்கோங்க. நிறைய சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் காசு இருக்கும்போது நம்ம கூட இருப்பாங்க, சரிங்களா. ஆனால் காசு இல்லாத போது ஒருத்தர் கூட நமக்கு என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு ஃபோன் கால் பண்ணி கூட நீ எப்படி இருக்கன்னு சொல்லி விசாரிக்க மாட்டாங்க. அது எவ்வளோ க்ளோஸான ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி நம்மளை விசாரிக்க மாட்டவே மாட்டாங்க. ஸோ காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். பணம் நம்ம கையில் இருக்கா, மாமா மச்சான்னு சொல்லி என்ன பண்ணாதீங்க, தூக்கி கொடுக்காதீங்க. யாருக்குமே ஃப்ரீயாக மணியை வந்து கொடுக்காதீங்க. தயவு செஞ்சு அதை ஹோல்டு பண்ணிக்கோங்க. 1 ரூபான்னா கூட சம்பாதிச்சா தான் வரும். அந்த ஓசியில் போய் யார்ட்டேது கேளுங்க, கிடைக்கவே கிடைக்காது. கடனாக கிடைக்கிறதே பெரிய விஷயம் இந்த காலத்தில். ஸோ நான் வந்து மணியை வந்து மதிக்காமல் இருந்தேன் இல்லையா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஒரு 5 வருஷமானா நம்ம கையில் ஒரு பணம் வர்றது ரொம்ப பெரிய விஷயம். அப்போ அந்த பணத்தை நம்ம எப்படி செலவு பண்ணணும், பணத்தை எப்படி சேர்த்து வைக்கணும், சேர்த்து வச்சு தானே நம்ம கடனை ஏதோ ஒன்று அடைக்க முடியும், இல்லை சேர்த்து வச்சு தான் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும், சேர்த்து வச்சா தானே நம்ம ஏதாவது ஒரு அசட்டாக மாற்ற முடியும். அப்போ அதை சேர்த்து வைக்கணும், பணத்துக்குன்னு ஒரு மதிப்பு கொடுக்கணும். அதை வந்து நம்ம ஒரு கடவுளுக்கு அடுத்துனா பணத்தை மதித்து நம்ம பத்திரப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்து எனக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அது உங்களுக்கும் வந்துச்சுன்னா அந்த பணம் உங்ககிட்ட தங்கும். அதை விட்டுட்டு உங்கள் வாயிலிருந்தே பணம்லாம் முக்கியம் இல்லைங்க லைஃப்பில் அப்படின்ற வார்த்தை திருப்பி சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அந்த பிரபஞ்சம் என்ன பண்ணும், இவனுக்கு பணமே தேவையில்லை, அப்போது இவன் இருக்கிறதெல்லாம் பிடுங்கிடுவோன்னு சொல்லி பிடுங்கிடும். இல்லைன்னா என்ன பண்ணோம்னா பணத்தை வந்து நம்மக்கிட்ட கொடுக்கவே கொடுக்காது, காட்டவே காட்டாது, கண்ணில் நமக்கு கிடைக்காது. ஸோ இந்த மிஸ்டேக் என்ன மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க. 5வது நான் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னால் முடிஞ்சதை வாரம் கொடுத்தது. ஏன்னா நான் வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது கர்மாவில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அப்படி இருக்கும்போது என்னோட கஷ்டங்களுக்கு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தா கொடுக்கறது தான் ஒரு நல்ல தீர்வு. எனக்கு மட்டும் கிடையாது, நீங்களே பாருங்கள். நீங்கள் இப்போ கடனில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் உடம்புல ஏதோ ஒரு நோயில் இருக்கீங்க, இல்லை வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு ஏதோ பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னா சிம்பிளாக என்ன பண்ணணும், தானம் தர்மம் பண்ணணும். அதுக்காக வந்து பெருசானா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. 10 ரூபா பிஸ்கட் வாங்கி நாய்க்கு போட்டாலும் அது தானம் தான், ஒரு மோர் கொடுத்தாலும் தானம் தான். நான் வாரம் குறைஞ்சது ஒரு 200-300 ரூபாய்க்கு என்ன பண்ணுவேன், சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். ஒரு இட்லியா யாராவது நம்மக்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா சாப்பாடு வாங்கி கொடுத்துருவோம். சப்போஸ் யாரும் கேட்கலனாலும் ஒரு டாகுக்கு வந்து ஒரு ஃபுட்டு கொடுக்கறது, இல்லை வந்து ஏதாவது ஒரு அனிமல்ஸுக்கு, இல்லை வந்து நம்ம மாடுக்கு வந்து வெல்லம் வாங்கி கொடுக்கறது, உங்களால் என்ன முடியுமோ அது இல்லாதவங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸாவோ ஒரு ஸ்வீட்டாவோ ஒரு ஃபுட்டாவோ நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நிறைய நல்லது கொடுக்கும். இன்னொன்று கொடுக்க தான் உங்களோட நெகட்டிவிட்டி எல்லாம் குறையும், பாசிட்டிவ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். கர்மாவோட நல்ல கர்மா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் கிடச்சிரும். உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய தடை இருக்குல்ல, அப்டக்கிள்ஸ், அது எல்லாமே சால்வ் ஆகிடும். எனக்கு அப்படி தான் ஆச்சு. ஸோ இந்த 5 ரூல்ஸ் தான் மேஜராக நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இன்னும் நான் அதை ஃபாலோ பண்ணுறேன். அது ஃபாலோ பண்ண போய் தான் இன்னும் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கேன். சீரியஸாகவே சொல்கிறேன். இது வந்து எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியும், எல்லாராலையும் முன்னுக்கு வர முடியும். நீங்கள் பண்ணுற விஷயத்த ப்ராக்டிக்கல் ஆக்குங்க. இப்போ நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணிங்கனாலே நிச்சயமாக உங்களால் டக்குன்னு, எனக்கெல்லாம் என்னோடய இஷ்யூ வந்து சொல்கிறேன், நான் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி என் இஷ்யூ கொஞ்சம் கூட நகலவே இல்லை. நான் வந்து ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருந்தேன், டிப்ரெஷனுக்குள்ளேயே தான் இருந்தேன். ஆனால் நான் நிஜமாக சொல்கிறேன், இந்த 5 விஷயத்தை நான் இப்போ ஃபாலோ பண்ணேனோ ஒரு 6 மாதமே அதிகம், 8 மாதத்துக்குள்ளே அப்படி ஒரு மாதமும் அப்படியே டக்குன்னு பிரச்சனை சால்வ் ஆகி ஒரு 6 to 8 months என்னோட எல்லா ஃபினான்ஷியல் இஷ்யூஸும் ஸ்டாப் ஆகிடுச்சு. எனக்கு அந்த 8 மாதத்துக்குள்ளே நல்ல வேலையை ஹஸ்பண்டுக்கு கிடச்சிடுச்சு. எனக்கும் மாதம் 30,000க்கு மேலே இன்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாமே மிராக்கலாக நடந்துச்சு. அது காரணம் நான் யூஸ் பண்ண இந்த 5 விஷயம்.
ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சால்வ் ஆகும். கமெண்ட்ஸில் வந்து நான் கஷ்டப்படுறேன், நான் வந்து இப்போ கடனில் இருக்கேன்லாம் எழுதாதீங்க. நீங்கள் எழுத அதுக்குண்டான பவர் இந்த பிரபஞ்சம் வந்து அதை வந்து நடத்திக்கிட்டே இருக்கும். தயவு செஞ்சு சொல்கிறேன், அதை அடிக்கடி சொல்லாதீங்க. நானே சொல்லக்கூடாது, பட் வீடியோக்காக சொல்கிறேன். நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் கடனில் இருக்கேன், என்கிட்ட கையில் காசு இல்லை, இதெல்லாம் சொல்லாதீங்க. தயவு செஞ்சு ரிப்பீட் பண்ணாதீங்க, கமெண்ட்ஸில் எழுதாதீங்க. முடிஞ்சால் என்னோட சேனலுக்கு கீழே கமெண்ட்ஸில் என்ன தெரியுமா எழுதுங்க, நான் நல்லா இருக்கேங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அது பல மடங்கு உங்களுக்கு திருப்பி வரும், நீங்கள் இன்னும் நல்லா இருப்பீங்க. என்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், அது பல மடங்கு உங்ககிட்ட கையில் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள். திங்க் பாசிட்டிவ்லி, பேசுகிறது பாசிட்டிவாக பண்ணுங்கள், பண்ணுற விஷயங்களும் அதே மாதிரி நல்ல விஷயமாக பண்ணுங்கள். நிறைய நல்லது உங்கள் லைஃப்பில் நடக்கும். ஓகேவா? ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.